இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேப்பன் கார்டன்லேருந்து இந்தோனேசியா போகிறதுக்காக பெரிய பாயிண்ட்டுக்கு போகிறோங்க. ஹார்பர் பிராண்ட் வரைக்கும். ஹார்பர் பிராண்ட் டெர்மினல் பெரிய டெர்மினல் பாயிண்ட்டுக்கு போகிறோம். அப்படியே வியூ பார்த்துட்டே வாங்க. அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹீரோன்னு சொல்லி மற்றவங்கள கொண்டாடுறதை விட நம்மளை உருவாக்கணும் வந்து நம்ம ஹீரோனை எவன் உணர்ந்து வந்து வாழ்க்கையில் வந்து ஓடுறானோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். தனக்காக வந்து தாய் தந்தை வந்து வைத்தியம் வாயும் கட்டி நம்ம உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்கள தான் நம்ம ஹீரோக்களாக பார்க்கணும். தான் புள்ள நல்லா இருந்தால் போதும், தான் பையன் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு எந்த ஈகோவும் இல்லாத, எவ்வளோ கஷ்டங்களை வந்தாலும் கொஞ்சம் கூட காட்டாமல் தான் பிள்ளைங்களை வளர்க்குற தாய் தந்தை தான் முதன்மையான ஹீரோவாக இருக்க முடியும். ஸோ திரையில் வரவங்களை வந்து ஹீரோவை நினச்சி நீங்கள் லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. இப்போ நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பெற்றவங்களை வந்து நீங்கள் வந்து ஹீரோவாக நினைங்க. உங்கள் லைஃப் எங்கேயோ போயிடும். அப்போ தான் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து நீங்கள் ஹீரோவாக நினைப்பாங்க. வணக்கங்க, இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதான் இந்தோனேசியா பெரிய பாயிண்ட்டுக்கு, சிங்கப்பூரில் வந்து இந்தோனேசியா போகிறதுக்குன்னா பெரிய பாயிண்ட்டுக்கு போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளமண்டி அந்த ஏரியாவில் வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஹைவே வழியாக போய்கிட்டுருக்காங்க. போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே இந்த வெஸ்ட் கோஸ்ட் ஹைவேவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 2011 வரும்போது வெஸ்ட் கோஸ்ட் கொண்டேமணி அப்படிங்கிற இடத்த வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து நான் வந்திருந்தேங்க. ஸோ ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டுங்களோடக்கும். ஸோ ஆல்ரெடி கூட ஒரு ஷார்ட் வீடியோ நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வழி நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போங்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம்னா, ஆனால் ஏரியாக்கெலாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ டல்லாக தாங்க இருக்கும். இப்போ வந்து சரியாக மணி வந்து 8 ஆயிடுச்சுங்க சிங்கப்பூரில். ஏன்னா 8 ஆயிடுச்சு இப்படி பகல் மாரிக்குன்னு யோசிக்காதீங்க. இங்கே வந்து லைட், சிங்கப்பூரில் வந்து லைட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் நீங்கள் வந்து 24 ஹவர்ஸும் நீங்கள் எந்த மூலை முடுக்கணும் ஒரு ரிலாக்ஸாக, ஒரு பயம், ஒரு அச்சங்கிற இல்லாமல் ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்ணாக இருந்தாலும் சரி தான், குழந்தைங்களாக இருந்தாலும் சரி தான், எங்கேனாலும் போய்ட்டலாம். அவ்வளோக்கும் ஒரு பாதுகாப்பான கண்ட்ரி. இப்போ கூட பாருங்கள், ஒரு உமன்ஸ் வந்து இதில் கிராஸ் ஆகுவாங்க. ஸோ அதுமாரி தான் வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நாடு. ஈவன் இதனப்போ ரோட்டில் தானே நீங்கள் போக சொல்கிறீங்க, வேறு எங்கேயும் இருக்கும். அப்போ காட்டு பகுதியில் இங்கே லிம்சிக்காங்கிற ஒரு காட்டு பகுதி இருக்குது. ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் போய்ட்டுலாம். ஏன்னா அங்கே வந்து மிலிட்ரி கேம்ப் எல்லாமே இருக்குது. எல்லாமே பாதுகாப்பான இடம் தான் சிங்கப்பூர். இந்த உலகத்திலே வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரி வந்து சிங்கப்பூருங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ஃபியர்னஸ் இல்லாமல் வந்துட்டு நம்ம வேலைக்கு போகிறது வர்றது எங்கேனாலும் போகலாம் வரலாம். ஆனால் பாதுகாப்பாக நாம் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு போகிறோம். சட்டத்துக்கு என்ன இந்த நாட்டில் என்ன சட்டங்கள் இருக்கோ அதை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட் கோஸ்ட் ஹைவேவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட்டில் வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஹைவேவில் வந்துட்டு இந்த ஓவர் ஃப்ரிட்ஜ் கடந்து வந்து ஹார்பர் வில்லா அப்படிங்கிற ஒரு விசிட்டிங் பிளேஸ் இருக்குது. சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஹார்பர் பிராண்டு இறங்கினாலும் சரி தான், இல்லை பசிர் பஞ்சாங் எம்ஆர்டியில் இறங்கினாலும் சரி தான், ஹார்பர் வில்லா எம்ஆர்டி இருக்குது. சர்க்கிள் லைன் எடுத்திங்கன்னா, எல்லோ கலர் சர்க்கிள் லைன் எடுத்திங்கன்னா ஹார்பர் வில்லா வந்து இறங்கிடலாம். ஸோ அங்கே வந்து விசிட்டிங் பிளேஸ் இருக்குது. நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். விசிட்டிங் வரவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வாங்க. அதே வேளை பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து எப்போ மழை வருது, எப்போ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ லைட்டாக ஒரு தூறல் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசிர் பஞ்சாங் நேராக போயிட்டுருக்கோம். பசிர் பஞ்சாங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சர்க்கிள் லைன் வந்து ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர் பிராண்ட் வரைக்கும் தான் எம்ஆர்டி. அதுக்கு 2009 அதுக்கு முன்னாடிலாம் அந்த ஹார்பர் வில்லா, பசிர் பஞ்சாங், இந்த அலெக்சாண்டர் ரோடெலாம் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 51 பஸ் எடுத்தால் ஒரு 51, 30 பிடோக்குலேருந்து 30 பஸ் வரும். இன்னமும் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பஸ்ஸில் வந்து இங்கே இறங்கிக்கலாம். நீங்கள் வந்து எம்ஆர்டியில் வந்தால் அண்டர் கிரவுண்டில் வருவீங்க. இந்த பஸ்ஸில் வரும்போது இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு வரது நல்லாயிருக்கும். இந்த ஓவர் ஃப்ரிட்ஜ் மேலே, அந்த ஃப்ளை ஓவர் ஃப்ரிட்ஜ் மேலாம் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த வியூவெல்லாம் பார்க்கும்போது கடல், நியரஸ்ட்டு தீவுகள் எல்லாம், சந்தோஷ தீவுகள் எல்லாம் அழகாக தெரியும். அதனால் வந்து ஃப்ளை ஓவரில் வரும்போது ஒரு நாள் நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போ சிப்பியாவில் வந்து ஒரு சில நண்பர்கள், இந்தோனேசியா நண்பர்கள் வந்து வெல்டிங் இதுமாதிரி சம்மந்தமான வேலைக்கு வந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி ஃப்ரைடே போயிட்டு அகெயின் வந்து சண்டே நைட்டிங் வந்துட்டு மண்டே ஒர்க் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாரி தான் போயிட்டு வந்துட்டேன். அவங்கள்ட்ட பேசினேன், ஆனால் சரியான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதை பற்றி தெரியல. அவங்கள ட்ராப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். இந்தோனேசியா நண்பர்கள் வந்து இங்கே ஒர்க் வந்துடும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ரீம்ங்கிற சிப்பியார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேசியாவிலும் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் அவங்க சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது சிப்பியார்டில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் சொல்லுங்கள். இங்கே சிங்கப்பூரில் சீட்ரீம் அப்படிங்கிற ஒரு சிப்பியார்டு இருக்கிற மாதிரி இந்தோனேசியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிப்பியாரில் சீட்ரீமில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனாலும் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே வேலை வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், நம்ம நியரஸ்ட்னு இறங்கிட்டால் கொஞ்சம் டிராஃபிக்கு. எப்பவுமே செக் பாயிண்ட் வரப்போ தான் கொஞ்சம் டிராஃபிக் தான். ஹார்பர் பிராண்டுங்க வந்து ஒரு பிஸியான ஏரியா.
இங்கே தாங்க ஹார்பர் பிராண்டில் தான் இந்த ரோப்பு விவோ சிட்டி எல்லாம் இருக்குது. அதேமாதிரி சிங்கப்பூர் வந்தீங்கன்னா ஹார்பர் பிராண்டு மஸ்ட் வாங்க சார். ஹார்பர் பிராண்டு வராமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சந்தோஷம் போகிறதுக்கு இங்கே வந்து தான் ஆகணும். ஸோ அதே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸ் சிட்டின்னு இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் விசிட்டிங் பண்ணி பார்க்குறது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சிங்கப்பூர் வரீங்க அப்படின்னா அந்த விசிட்டிங் பிளேஸ் மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. எல்லா ஏரியாவும் சுற்றி பாருங்கள். இப்போ மண்டாய் வரீங்கன்னா தாம்சன் ரோடு பக்கம் வாங்க. தாம்சன் ரோடு வந்து ஒரு என்ன சொல்கிறது, பழையமான ஒரு சிட்டி, ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் வந்து அந்த சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இதாக இருக்கும். அதே வேலை வந்து அமெரிக்கா சைடு வந்து அந்த ஃபேக்ட்ரிங்க வித் வந்து அந்த அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் அழகாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடல் ரோடுன்னு இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுங்க இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேடல் ரோடு வழியாக நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் அப்படியே போனீங்க அப்படின்னா அந்த அங்கே ஒரு பிடோக் லெக்லாம் ரெசிவ் லெக் ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் பார்த்துட்டு நல்லா ரொம்ப அழகான ஒரு ஏரியா இருக்குது. ஸோ சிங்கப்பூர் வந்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் பீரியடில் வந்தாலும் சரி தான், எல்லா இடமும் வந்துட்டு நீங்கள் வந்து சுற்றி பாருங்கள். நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணால் அதிக காசு செலவாகும்னு யோசிக்காதீங்க. சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு கம்மியான சார்ஜ் தாங்க பண்ணுறாங்க. மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூர் வந்து ரொம்ப கம்மியானது தான். அதேமாதிரி இந்தோனேஷியா வந்துட்டோங்க. இது வந்து அலெக்சாண்டர் ரோடு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்பர் பிராண்டு டெர்மினல் பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த யூடர்ன் பண்ணிவிட்டேன். போய் அவங்கள ட்ராப் பண்ணுறது தான். இதுதான் வந்து இந்தோனேஷியா போகிறதுக்கான ஃபெரி பாயிண்ட்டு. உள்ளுக்கு அந்த பேரைட் தோறதுக்கு பாருங்கள். அதுதான் அங்கே போய் அங்கே பஸ்ஸு கார் எல்லாமே வந்துட்டு அங்கே பார்க் பண்ணுவாங்க. ஸோ அங்கே பார்க் பண்ணிட்டு அவங்க இறங்கிட்டாங்க. நமக்கு வந்துட்டு என்னென்னா அவங்க பீப்புளை ட்ராப் பண்ணிட்டு வர வேலை தான். அதோட மற்றபடி வந்துட்டு நமக்கு நான் இன்னும் இந்தோனேஷியா போகலைங்க. நான் போகணுன்னா அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம நண்பர்கள் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க இங்கேருந்து நம்ம பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். போனாங்க அப்படின்னா அந்த நம்ம பெரிய பாயிண்ட் விட்டு இறங்கும்போது அங்கே இமிக்ரேஷன் இருக்கும். அங்கே வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா $50 வீசா, $30 வீசா இருக்குது. ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தனி வீடியோ ஒரு டைம் பண்ணுறேன். ஜஸ்ட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு போகிறதாங்க. அந்த ஆல்ரெடி வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவுக்கு சிங்கப்பூர்லேருந்து வந்து இந்தோனேஷியா போகிறது வரதும், அதேமாதிரி சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போகிறது வரதும் இது யூஸ்வலாக நடக்கிறதாங்க. ஸோ இங்கே நம்ம நண்பர்களும் ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்க வந்து இந்தோனேஷியா போயிட்டு வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் நிறைய இன்ஸ்டாவெலாம் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஷார்ட் லீவ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்ற நாடுகளுக்கு நீங்கள் விசிட்டிங் போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். திரும்ப அவங்கள இறக்கி விட்டு திரும்ப அந்த அலெக்சாண்டர் ரோடு வழியாக திரும்ப வந்துட்டுருக்குங்க. ஸோ இந்த வியூவெல்லாம் கொஞ்சம் பார்க்க வந்து நைட்டில் இருக்கிறதால கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து இதில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம திரும்பவும் சொல்கிறேங்க, நமக்கு வந்து நம்மளை பெற்று வளர்த்த தாய் தந்தை தாங்க ஹீரோக்கள். அவங்கள ஹீரோவாக நினைங்க. தேவையில்லாத வந்து வதந்திகளை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் வேலை உள்ளவங்க அப்படி இப்படின்னு யோசிக்காங்க. நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைக்க வந்திருக்கோம். நம்ம குடும்பம் முன்னேறினா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக முன்னேறிக்கும். முதல்ல வீட்டில் உள்ள குழந்தைங்களெலாம் படிக்க வைங்க. ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் படிப்பு குறைவாக தான் வெளிநாடுகளில் வந்து லேபராகவும் சின்ன சின்ன வேலைலாம் பார்த்து இதே நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் அழகாக போய் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வர மாதிரி நம்ம ஊரில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, கல்வி மட்டும்தான் நம்ம வந்து முன்னேற்றம். ஒரு 10 தலைமுறை கீழே வந்து கிடந்தாலும் ஒருத்தன் படிச்சுட்டு முன்னேறிட்டான் அப்படின்னா சக்குன்னு அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்திடுவான். கல்விக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஊரில் படிக்கிறவங்க நல்லா படிங்க. நம்ம வீடியோக்கள் வந்து அவ்வளோக்கும் கிளியரிட்டி இல்லைங்க. மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இன் ஃப்யூச்சரில் வந்து கேமரா எடுத்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல வீடியோ பண்ணுறேன். நல்ல வீடியோ மீன்ஸ் கிளியரிட்டி வீடியோக்கள். ஸோ இப்போ அனுசரித்து பாருங்கள். வாழ்க்கையில் யாராலும் ஜெயிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெயிக்க முடியும். நீங்கள் எவ்வளோக்கு சம்பளம் சிக்கனமாக இருங்க. பயணங்களை தொடரும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.